வெல்கம் டு மான்சூன் பிளாக். முதலமைச்சர் விஜய் போன கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு நம்ம கிளம்பிட்டோங்க. தமிழ்நாட்டுல இருந்து அந்த கோயில் எப்படி போறது அப்படிங்கறதுக்கான டிராவல் கைட் தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல்ல தமிழ்நாட்டுல இருந்து கொல்லூர் போறது எப்படி அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது லேட்டஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து முதலமைச்சர் விஜய்க்கு வந்து டெடிகேட் பண்றாங்க. நம்ம கூட வந்துட்டு டிராவல் லைஃப் பாலாஜி இருக்காப்ல, இவர் கூட சேர்ந்து தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக போறோம். ரைட் நோ நம்ம பொள்ளாச்சியில இருக்கோங்க. இங்க இருந்து முதல்ல பாலக்காடு வரைக்கும் ஒரு பஸ்ல போறோம். பாலக்காடு போயிட்டு அங்கிருந்து எப்படி கொல்லூர் போறேன் அப்படிங்கறத சொல்றேன். பொள்ளாச்சி தவிர மத்த ஊர்ல இருந்து நீங்க பாத்துட்டு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்து இந்த கோயிலுக்கு ஈஸியா எப்படி போலாம் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான டெம்பிள் ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசெம்பிள். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கேட்ட அண்ணன் இருந்து. பொள்ளாச்சி நாயகன் அந்த நாவியரன் கூட தான் நம்ம ஜாயின் பண்றோம். இங்கிருந்து கொல்லூருக்கு பஸ் போக போறோம். நம்மளோட சிஎம் வந்து பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா நம்ம இப்போ பாலக்காடுக்கு பஸ் ஏற போறோங்க. சீக்கிரத்துல பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிரும். ஏன்னா பொள்ளாச்சி பழைய பஸ் ஸ்டாண்ட புதுசா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிருந்து 1 hour ஆகும் இருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போறாங்க. 1 hour later. டைம் 6:15 ஆகுதுங்க. பாலக்காடு KSRTC பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். 4:50 மாதிரி பொள்ளாச்சியில இருந்து நம்ம வண்டி எடுத்தாங்க. பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு வர்றதுக்கு TNSTCல 54 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இனி நமக்கு இங்கிருந்து 8 மணிக்கு தாங்க அடுத்த பஸ். 2 மணி நேரம் கையில இருக்குங்க. போய் டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டு இங்க இருந்து எந்த பஸ்ல கொல்லூர் போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாலக்காடுல இருந்து பெங்களூர் மைசூருக்கு நிறைய வண்டிகள் இருக்குங்க. எல்லாமே நைட் பஸ். அதெல்லாம் இங்க ஷெட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் இங்க ஷெட்டு. உங்க கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க. மொத்த பாலக்காடு KSRTC பஸ் ஸ்டாண்டுமே இவ்வளவுதாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்த உடனேமே உங்களுக்கு கபிலவஸ்துன்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. நாங்க பியூர் வெஜ் ஹோட்டல் கேட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரே பியூர் வெஜ் ஹோட்டல் இதுதான் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொன்னாருங்க. சோ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போறனால சுத்த சைவம் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு. கீழே வந்து நான் ஏசி, மேல ஏசி. தலைவர் வந்து காலையில இருந்து வெயில்ல வந்திருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஏசியில உட்காரலாம் அப்படின்னு ஏசி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோங்க. உள்ள ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குங்க. நல்ல ஜில்லுன்னு ஏசி போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே பாத்தீங்கன்னா நல்ல வியூவோட உட்காந்து சாப்பிடறதுக்காக ஜன்னல் சீட்டா உட்காந்துருக்கோங்க. ஏசியில இந்த ரேட் எனக்கு அஃபோர்டபுள் மாதிரி தாங்க தெரியுது. காலிஃபிளவர் சில்லியும் நான் ஒரு பன்னீர் மசாலா தோசையும் பாலாஜி ப்ரோ நெய்ப்பொடி தோசையும் சாப்பிட்டாரு. ஹோட்டல்ல டைம் போனதே தெரியலங்க. டைம் இப்போ 7:30 ஆகுது. ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட அந்த ஹோட்டல்லே ஸ்பெண்ட் பண்ணிருப்போங்க. பாலக்காடு KSRTC பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு நல்ல வெஜ் ஹோட்டல் தேடி இருந்தீங்கன்னா இந்த கபிலவஸ்து போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பாலக்காடுல இந்த பொள்ளாச்சின்னு போர்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல இந்த பஸ் நிற்கும். நம்ம பின்னாடி நிக்கிற இந்த KSRTC மின்னல் பஸ்ல தாங்க நம்ம பாலக்காடுல இருந்து கொல்லூர் மூகாம்பிகா வரைக்கும் போறோம். ட்ரெயின்ல எப்படி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அதிவேகத்துல போகும், அது மாதிரி கேரளால இருக்க கவர்மெண்ட் பஸ்லயே அதிவேகத்துல போகக்கூடிய பஸ் தான் இந்த மின்னல் பஸ்ஸுங்க. 8 மணிக்கு பஸ் இங்க இருந்து கிளம்புங்க. 7:30 மணி மாதிரி நமக்கு பஸ்ஸோட க்ரூ டீடைல்ஸ் SMS வந்தது. 7:45 கண்டக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த SMSல போட்டிருந்தாங்க. டைம் 7:45 ஆகுதுங்க. கண்டக்டர் பார்த்து நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டு சீட்ல உட்கார போறோங்க. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புஷ் பேக் சீட்டுங்க. நல்லா சாஞ்சு உட்காந்துட்டே போகலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நமக்கு இந்த சீட்ல தான் ஜேர்னி இருக்க போகுது. வாட்டர் பாட்டில் வைக்கிற ஹோல்டரு, அப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நைட் 8 மணிக்கு பாலக்காடுல இருந்து நம்ம பஸ் கிளம்புச்சுன்னா நாளைக்கு காலையில 6:20 மாதிரி கொல்லூர் மூகாம்பிகா போகுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டரை நம்ம வண்டி 10 மணி நேரத்துல கவர் பண்ண போகுது. ரூட் பார்த்துட்டீங்கன்னா கோழிக்கோட், கண்ணூர், காசர்கோடு, மங்களூர், உடுப்பி வழியா கொல்லூருங்க. இதுல நம்ம காசர்கோடு போற வரைக்கும் கிட்டத்தட்ட சிங்கிள் ரோடு தான். இந்த சிங்கிள் ரோட்லயே நம்ம 10 மணி நேரத்துல போயிரும் அப்படின்னா ஸ்பீடு மட்டும் பாத்துக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடு 50 கிலோமீட்டர். அதனாலதான் இந்த வண்டியில டிக்கெட் ரேட் அதிகம். டிக்கெட் ரேட் என்ன அப்படிங்கறத நான் போக சொல்றேன். ஆல்ரெடி இந்த பஸ்ல நான் ஒரு வாட்டி போயிருக்கேங்க. பஸ் எடுத்துட்டாங்கன்னா நடுவுல டின்னர் பிரேக்குக்காக வண்டியை நிறுத்த மாட்டாங்க. எக்கச்சக்கமான ஸ்டாப்பிங் உண்டுங்க. அங்க எல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி நிறுத்துவாங்க. ஸோ இந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டு வண்டியில ஏறிடுங்க. சீட்டுக்கு சைடில் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டுக்கலாம். டைம் கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. பஸ் எடுத்து ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க, கிளம்பிடுச்சு.
டைம் 9 மணிங்க. நம்மளோட முதல் ஸ்டாப்பான மன்னார்காடு வந்திருக்கோம். நம்ம பாலக்காடுல இருந்து கொல்லூர் போகும்போது நமக்கு 10 ஸ்டாப் இருக்குங்க. A few hours later. டைம் 11:40 ஆகுதுங்க. கோழிக்கோடு ரீச் பண்ணியிருக்கோம். மன்னார்காடு தாண்டோடனே நல்லா தூங்கிட்டேங்க. இப்பதான் எந்திரிச்சேன். நம்ம வண்டி இங்க ஒரு 15 மினிட்ஸ் நிக்குங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றவங்களாம் வந்துக்கலாம். கோயம்புத்தூர் வந்து கூட்டத்தை பாருங்க உள்ள. நைட் 12 மணிக்கு கோழிக்கோட் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. டிக்கெட் ஃபேர் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பாலக்காடுல இருந்து கொல்லூர் மூகாம்பிகை வரைக்கும் போறதுக்கு 781 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப அதிகம் தான், பட் வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு பஸ் தான் இருக்கு பாலக்காடுல இருந்து டைரக்டா கொல்லூர் போறதுக்கு. A few hours later. டைம் 1:40 ஆகுதுங்க. கண்ணூர் ரீச் பண்ணிருக்கோம். இங்கேயும் நம்ம பஸ் ஒரு 10 நிமிஷம் நிக்கும். இந்த இடத்துல நம்ம வண்டி எந்தெந்த ஊர்ல எல்லாம் நிக்கும் அப்படின்னு பாத்துடலாங்க. மன்னார்காடு, பெரிந்தால்மன்னா, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், பையனூர், கண்ணன்காடு, காசர்கோடு, மங்களூர், உடுப்பி, குந்தாபுரங்க. சுமார் 1600 வருஷம் பழமையான கொல்லூர் மூகாம்பிகா கோயில்ல பார்வதி தேவி தாங்க மூகாம்பிகையா அருள் பாலிக்கிறாங்க. இங்க அம்மன் சுயம்பு வடிவுல இருக்காங்க. டைம் 6:45 ஆகுதுங்க. கொல்லூர் ரீச் பண்ணிட்டோம். கொல்லூர்ல இந்த லலிதாம்பிகா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அங்க வந்து நம்மள இறக்கி விட்டுருக்காங்க. இனி அடுத்து போய் நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோங்க. நீங்க கொல்லூருக்கு தனியா வர மாதிரி இருந்தீங்கன்னா இங்க சிங்கிள்ஸ்க்கு ரூம் தர மாட்டாங்க. சோ நீங்க தனியா வர மாதிரி இருந்தீங்கன்னா ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்படியே லெஃப்ட்ல மலைப்பாதை ஆரம்பவங்க. ஏறி இறங்குனா ஷிமோகா. கொல்லூர் டு ஷிமோகா vlog ஆல்ரெடி சேனல்ல நான் போட்டிருக்கேன். லிங்க மேல கார்டுல தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ரைட் எடுத்து போனா கோவிலுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு சொந்தமான கொடச்சாத்ரி மலையோட அடிவாரத்துல தாங்க இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயில் லொகேட் ஆயிருக்கு. இந்த கோயில ஆதிசங்கரர் கட்டினதா சொல்றாங்க. இந்த கொடச்சாத்ரி மலைகள்ல ஆதிசங்கரர் கடும் தவம் இருக்கிறாருங்க. எதுக்காகனா பார்வதி அம்மன் கேரளால வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு. அப்படி இருந்து அம்மன் இங்கேயே தங்கிட்டாங்க. இங்க ஏதாவது ஒரு ரூம் போட்டு இப்ப செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து கொல்லூர் ஈஸியா எப்படி வர்றது அப்படிங்கறதே நான் அப்டேட் பண்றேன். முதல்ல போய் ஒரு டீ ஒன்று சாப்பிடலாங்க. ஏன்னா நைட் ஒரு 6:30-7 மணி மாதிரி சாப்பிட்டது ரொம்ப பசியா இருக்கு. டீ குடிக்கிறதுக்கு இந்த ஹோட்டலுக்குள்ள தாங்க போறோம். நேரா அங்க உங்களுக்கு பேரிகேட்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அதுல அப்படியே லெஃப்ட் எடுத்து போனா கோவில். அம்மன் ஒரு கண்டிஷனோட ஆதிசங்கரர் கூட கேரளா போக ஒத்துக்கிறாங்க. அது என்னன்னா ஆதிசங்கரர் முன்னாடி நடந்து போகணும், அம்மன் பின்னாடியே வருவாங்க. எந்த இடத்துல ஆதிசங்கரர் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி திரும்பி பார்த்துட்டா அம்மன் அங்கேயே தங்கிடுவாங்க. அப்படி அம்மனும் ஆதிசங்கரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அம்மனோட கொலுசு சத்தம் கேட்காம போயிருதுங்க. அப்ப அந்த இடத்துல ஆதிசங்கரர் திரும்பி பார்த்துடுறாரு. அந்த இடம் தாங்க கொல்லூர். அதனால அம்மன் வந்து கொல்லூர்லயே தங்கிட்டாங்க. இதுதான் தல வரலாறுங்க. ஒரு 2-3 ஹோட்டல் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் இந்த மந்தாரா கெஸ்ட் ஹவுஸ்ல தாங்க நமக்கு இன்னைக்கு ரூம் கிடைச்சது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறனால செம கூட்டமா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர மத்த நாள்ல வந்தீங்கன்னா உடனே ரூம் கிடைச்சிரும். இந்த மந்த்ரா கெஸ்ட் ஹவுஸ்ல நான்ஏசி ரூம் தாங்க போட்டிருக்கோம். 1500 ரூபாய் வாங்கினாங்க 2 பேருக்கு. குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. காலையில டீ குடிச்சுமே அந்த கணேஷ் கிராண்ட் அந்த ஹோட்டலுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு இருக்கோங்க. பாலாஜி ப்ரோ தோசையும் மெதுவடையும் சொல்லியிருக்காருங்க. நான் வந்து பூரி சொல்லியிருக்கேன். இந்த குருவாயூர் கோயில் மாதிரி கொல்லூர் மூகாம்பிகா கோயில்ல ட்ரெஸ் கோட் எல்லாம் இல்லைங்க. பேண்ட் ஷர்ட் எல்லாம் அலௌடு தான். பட் ஆனா கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆனோனையும் ஷர்ட்டை கழட்டிடணும். பேண்ட் மட்டும் தான் போட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். நீங்க வேட்டியில வந்தாலும் சரி, பேண்ட்ல வந்தாலும் சரி உள்ள போய்க்கலாம். பூரி வந்துச்சுங்க. இந்த ஊர் சைடு பூரிக்கு மசால் தரமாட்டாங்க, குருமா அப்படிதான் தருவாங்க. இதை வந்து சாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸுக்கு பேண்ட் ஷர்ட் வேட்டி சட்டை அலௌடுங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ், சாரி, பட்டு பாவாடை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் வந்துட்டு லேடிஸ்க்கு அலௌடு. அம்மன் இந்த கொல்லூர்ல ஒரு அரக்கனை வதம் செஞ்சதா சொல்றாங்க. கொல்லும் ஊர், அதனாலதான் இந்த ஊருக்கு கொல்லூர் அப்படிங்கிற பேருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராகவே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 200 ரூபா பில்லு வந்தது. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குங்க. நேரம் அடுத்து நீ கோயிலுக்கு போயிடலாங்க. மான்சூன் பிளாக் போட முடியலையேன்னு வருத்தத்துல இருந்தேங்க. மான்சூன் பிளாக் உங்களுக்காக ரெடி. இன்னைக்கு அடாது மழையிலும் விடாது பிளாக் பண்ணுவோம். இந்த டைலாக் ஒவ்வொரு வருஷம் மான்சூனுக்கும் சொல்லினா எனக்கு மன நிறைவாவே இருக்காதுங்க. இந்த வருஷம் மான்சூனுக்கும் சொல்லியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை 9 மணி. கூட்டம் மட்டும் பாருங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டத்தோட இந்த கோயில் நான் வந்தது இல்லைங்க. ஒரு 5-6 தடவைக்கு மேல வந்திருக்கேன். நான் வந்த ஒவ்வொரு டைமுமே கூட்டம் இல்லாம தான் இருக்கும். ஒருவேளை முதலமைச்சர் விஜய் வந்து போன எஃபெக்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கோயில் யாராவது ரெகுலரா வரவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விஜய் வர்றதுக்கு முன் வர்றதுக்கு பின் இந்த கோவிலுக்கு கூட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.
கூட்டம் அதிகமா இருக்கறனால 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கியிருக்கோங்க. இந்த 500 ரூபாய் டிக்கெட்ல 2 பேர் சேவை பண்ணிக்கலாம். 100 ரூபாய் டிக்கெட், 500 ரூபாய் டிக்கெட், பொது தரிசனம் 3 மெத்தட் இருக்குங்க. சபரிமலை சீசன்ல கூட நான் இங்க வந்திருக்கேங்க. அப்ப கூட இவ்வளவு கூட்டம் இருந்ததுல அந்த அளவுக்கு செமையான கூட்டங்க. 500 ரூபாய் டிக்கெட் வாங்கினால நாங்க ஒரு 15 நிமிஷத்துல பார்த்துட்டோம். இல்லைன்னா ஒரு 2 மணி நேரமா அது ஆயிருக்கும். நீங்க கோயில் மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்சோன்னே ரைட் சைடு வந்தீங்கன்னா கவுண்டர் 1, 2, 3, 4 இருக்குங்க. அங்கதான் வந்துட்டு இந்த 100 ரூபாய் டிக்கெட், 500 ரூபாய் டிக்கெட் எல்லாம் வாங்கணும். நெய் விளக்கு போடுற மாதிரி இருந்தாலும் 50 ரூபாய் கொடுத்து நெய் விளக்குக்கான டோக்கன் வாங்கிட்டு வந்து அம்மன் சன்னதிக்கு பின்னாடி நெய் விளக்கு போடுற அந்த கவுண்டர் இருக்கு, அங்க கொடுத்து நெய் விளக்கு வாங்கி போடணுங்க. மன நிறைவான ஒரு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ இந்த கோயிலோட டைமிங்ஸ் பாத்திரலாம். காலையில 5ல இருந்து மதியானம் 1:30 வரைக்குங்க. 1 to 3 நட சாத்திடுவாங்க. திரும்ப 3ல இருந்து நைட் 9 மணி வரைக்குங்க. மதியானம் அன்னதானம் சாப்பிட பிளான் பண்ணிருக்கோங்க. ஓகேங்க, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கொல்லூருக்கு ஈஸியா எப்படி வர்றது அப்படின்னு பாத்திரலாங்க. பிளைட்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மங்களூர் ஏர்போர்ட் தான் கொல்லூர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுங்க. மங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து கொல்லூர் கோயில் 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா ஒரு டாக்ஸி பிடிச்சி இங்க வந்துடலாம். அப்படி இல்லை மங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து SBI பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து மங்களூர்ல இருக்க பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி கொல்லூர் போகும். சோ பஸ்ல ஏறி நீங்க கொல்லூர் ரீச் ஆயிடலாம். பிளைட் எல்லாம் வேண்டாம், கம்ப்ளீட்டா நீங்க பஸ்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருவனந்தபுரம் பக்கமா இருந்தா திருவனந்தபுரம் வந்துருங்க, பெங்களூர் பக்கமா இருந்தா பெங்களூர் வந்துருங்க, பாலக்காடு பக்கமா இருந்தா பாலக்காடு வந்துருங்க. திருவனந்தபுரம், பெங்களூர், பாலக்காடுல இருந்து கொல்லூர் கோயில் வரக்கு டைரக்டா பஸ் இருக்குங்க. திருவனந்தபுரம், பாலக்காடுல இருந்து கேரளா RTC வண்டிக்கு இருக்கு, நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். பெங்களூர்ல இருந்து KSRTC கர்நாடகா RTC வண்டிக்கு இருக்கு, அதுவும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி வந்துக்கலாம். பஸ்ஸும் வேண்டாம், ஃபிளைட்டும் வேண்டாம், எனக்கு ட்ரெயின் தான் வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரெயின்ல எப்படி வர்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். உங்களுக்கு கொல்லூர் கோயில் பக்கத்துல இருக்கிற நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா பைந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அதை வந்து மூகாம்பிகா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூகாம்பிகா ரோட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொல்லூர் கோயில் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குங்க. மேங்களூரோ இல்ல பெங்களூரோ ட்ரெயின்ல போயிருங்க. எக்கச்சக்கமான ட்ரெயின் தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் ஆகுது. மேங்களூர் அண்ட் பெங்களூர்ல இருந்து இந்த மூகாம்பிகா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நிறைய பேசஞ்சர் அண்டர்சர்வ் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ரிசர்வ் ட்ரெயின் நிறைய ஆப்ரேட் ஆகுதுங்க. சோ நீங்க மூகாம்பிகா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து இந்த கொல்லூர் கோயிலுக்கு பஸ்ல வரலாங்க. அப்படி இல்லாட்டி அந்த மூகாம்பிகா ரோட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷேர் ஆட்டோ, டாக்ஸி எல்லாமே கிடைக்கும். அந்த மூகாம்பிகா ரோட்ல இருந்து இந்த கொல்லூர் கோயில் எப்படி வர்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் மேல கார்டுல தரேன், செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரெயின் இல்ல பஸ் நீங்க எதுல வர மாதிரி இருந்தாலும் மேங்களூர், பெங்களூர், பாலக்காடு இது 3 ஊருக்கும் உங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து கொல்லூர் வர்றது ஈஸி. 12:15 ஆகுதுங்க. அன்னதானம் சாப்பிட போயிட்டு இருக்கோம். இந்த கொல்லூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் 24 hours அன்னதானம் கிடையாதுங்க. மதியானம் 1.5 மணி நேரம், நைட் 2 மணி நேரம் மட்டும் தான் அன்னதானம் போடுவாங்க. கொல்லூர் டெம்பிளோட பேக் என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா பேக் என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் சைடு அன்னதான ஹால் இருக்கும். மத்தியானம் 12ல இருந்து 2:30 வரைக்குங்க, நைட் 8ல இருந்து 9 வரைக்கும் இதுதான் அன்னதான டைமிங்ஸ். சோ இதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டீங்கன்னா அன்னதானம் சாப்பிடலாம். முதல்ல நமக்கு சாதம், ரைஸ், ஒரு பொரியல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் நம்ம சாம்பார், பாயசம் வாங்கிக்கலாம். சாப்பாடு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. கோயில்ல தரிசனத்துக்கு தாங்க கூட்டம். அன்னதான ஹால் ஃப்ரீயா தான் இருக்கு. கிட்டத்தட்ட செல்ஃப் சர்வீஸ் முறை தாங்க. ஹாஸ்டல்ல நம்ம எப்படி பிளேட் எடுத்துட்டு போய் சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாம் வாங்குவோம், கிட்டத்தட்ட அதே மாதிரி பிளேட் எடுத்துட்டு போய் எல்லாம் வாங்கிக்கணும். நம்ம அடுத்த ரவுண்ட் போய் சாப்பாடு, சாம்பாரும் வாங்கியிருக்கோங்க. ரசம் வேற லெவல்ல இருந்ததுங்க. சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பாடு சொல்றேன். அமிர்தங்க வேற லெவல்ல இருக்கு. நான் இதை வந்து பாயசம் நினைச்சேங்க. பட் பாலாஜி ப்ரோ என்ன சொல்றாருன்னா சக்கரை பொங்கலை தான் பாயசம் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னதானம் வேற லெவல்ல இருந்ததுங்க. நான் இங்க மதியானமும் சாப்பிட்டுருக்கேன், நைட்டும் சாப்பிட்டுருக்கேன். மதியானம், நைட் 2 வேலையுமே மீல்ஸ் தான் போடுவாங்க. சூப்பரான ஒரு அன்னதானத்தை முடிச்சாச்சுங்க. அடுத்து கொல்லூர் பஸ் ஸ்டாண்ட் போய் மங்களூர் பஸ்ல போலான்னு இருக்கோங்க. கோயில் பேக் என்ட்ரன்ஸ் கிட்ட கலை நிகழ்ச்சி நடைபெறுதுங்க.
இதுதான் நாங்க தங்கியிருந்த நான் ஏசி ரூமுங்க. ஏசி ரூம் தான், பட் ஏசி இல்லாம கொடுத்தாங்க எங்களுக்கு. கொல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. இங்கிருந்து மங்களூர் பஸ்ல போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிரும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு செம சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.